ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மீனா ஹோப் யோகா அகாடமியிலேருந்து. இன்றைக்கி நாம் ஃபேஷியல் ஒர்க் அவுட்ஸ் கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? பிரெயினை ஆக்டிவாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்காகவும், நம்மளுடைய பாராசிம்பத்தட்டிக்கல் நர்வஸ் சிஸ்டமை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும், வேகஸ் நர்வை ஆக்டிவேட் பண்ணி காமாக ரெஸ்ட் அண்ட் ரிலாக்ஸ் மோடுக்கு போகிறதுக்காகவும் நாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறோம். முக்கியமாக ஃபேஷியல் பேலசி சொல்லக்கூடிய முகத்தசைகள் எல்லாமே இருக்குது இல்லையா, அதெல்லாம் செயலிழந்து போகக்கூடிய ஒரு தன்மையை தான் அந்த மாதிரி ஃபேஷியல் பேலசி சொல்லுவோம். அந்த நோயிலிருந்து நம்மளை விடுபடுறதுக்கும் அது வராமல் தடுக்கிறதுக்கும் நாம் இந்த எக்ஸசைசஸ் செய்கிறோம். 5 சென்ஸ் ஆர்கன்ஸில் நாம் நிறைய சென்ஸ் ஆர்கனை நாம் இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நாம் இந்த எக்ஸசைசஸை பண்ணுறோம். ஓகேங்களா? இது செய்கிறதுனால கண்களுக்கு நல்ல ஒரு ஒளி கிடைக்கிது, காதுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையுது, சைனஸ் கிளியர் ஆகுது. ஸோ எல்லா விஷயத்தையும் நம்ம சரி பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஸோ இன்றைக்கி இப்போ இந்த எக்ஸசைஸை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் வாய்க்கானது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து என்னென்னா, வாயை நல்லா வைடாக ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறீங்க. எவ்வளோ மேக்ஸிமம் ஓப்பன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஓப்பன் பண்ணணும். ரெண்டாவது, வாயை நல்லா வைடாக ஓப்பன் பண்ணி அப்புறம் அப்படி ஒன்றா ஃப்ரண்டில் அப்படி குவிக்கணும். ஆ ஊ சொல்வது போல் இருக்கணும். மூன்றாவது எக்ஸசைஸ், வாயை நல்லா இப்படி சைடில் விரித்து அப்புறமா குவிக்கிறோம். ஈ ஊ சொல்வது போல் இருக்கணும். கொஞ்சமாக இல்லை, மேக்ஸிமம் பாசிபிள் உங்களுக்கு எவ்வளோ ஓப்பன் பண்ண முடியுமோ அவ்வளோ ஓப்பன் பண்ணணும். அப்போ தான் இந்த தசைகள் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகும். பல்லை சேர்த்து கடிக்கக்கூடாது, சும்மா டச் பண்ணிவிட்டு இந்த வாய் பகுதியை தான் நம்ம பிரிக்கிறோம். இந்த கழுத்து பகுதியெல்லாம் எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுதுங்கிறத நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். செஞ்சு பாருங்கள். அடுத்த எக்ஸசைஸ் என்ன செய்யணும்னா, தலையை கொஞ்சம் மேலே தூக்கி சீலிங்கை பார்த்தது போல் வச்சுட்டு ஆ அப்புறம் ஊ சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும். நல்லா இந்த இடத்துல தொண்டைக்குழி மசில்ஸில் நல்ல ஸ்ட்ரெச், தொண்டை மசில்ஸில் நல்ல ஸ்ட்ரெச் தெரியும். இந்த 4 எக்ஸசைஸுமே வாய்க்கான. அடுத்தது நாக்குக்கான எக்ஸசைஸ். முதல்ல அதில் நாக்கை ஸ்ட்ரெயிட்டாக நீட்டி உள்ளே இழுக்கிறோம். மேக்ஸிமம் பாசிபிள் எக்ஸ்டென்ட் நாக்கை வெளியில் நீட்டணும். அடுத்த எக்ஸசைஸ், நாக்கை மேல் நோக்கி தூக்கி மூக்கை தொடுறதுக்கு ட்ரை பண்ணணும். அடுத்தது கீழே இறக்கி இந்த சின் போன் வரைக்கும் கொண்டு வரணும். அடுத்தது நாக்கை மேல் அணத்தில் அப்பர் பேலட்டில் ஒட்டி வச்சுட்டு நாக்கினுடைய நுனியை மேலே வச்சுட்டு ஒரு 5 breaths வரைக்கும் ஸ்லோவாக ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணுறோம். எங்கே வேணால் வைக்கலாம். அந்த முனையில் வச்சாலும், பல்லுக்கு பின்னாடி அந்த முனையில் வச்சாலும் சரி, உள்ளே வரைக்கும் வச்சாலும் சரி, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது பண்ணுங்கள். எவ்வளோ உள்ளே வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லது. அடுத்தது நாக்கை சுழற்ற போகிறோம். கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், திரும்ப கிளாக் வைஸ் ஒரு 2 times பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் ஆன்டி கிளாக் வைஸ்.
இதெல்லாம் நாக்குக்கான பயிற்சி. அடுத்தது இந்த கன்னத்துக்கான பயிற்சி பஃபர் ஃபிஷ் ப்ராக்டிஸ்னு சொல்லுவோம். பஃபர் ஃபிஷ்ஷுன்னா அந்த ஊதி போன ஒரு ஊதி இருக்கக்கூடிய குண்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது போல் இங்கே காற்றை இங்கே கன்னத்தில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். காற்றை உள்ளே வாங்கிட்டு இந்த கன்னத்தில் வச்சுட்டு ஒரு 5 கவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்லோவாக ப்ளோ அவுட் த்ரூ யுவர் மவுத். இது போல் ஒரு 5 டைம்ஸ் பண்ணுறோம். அடுத்தது பஃபர் ஃபிஷ்ஷில் சைட் டு சைட் மூவ் பண்ணுறோம் அந்த ஏரை. அடுத்தது மூக்குக்கான பயிற்சி. இந்த சைடு சைனஸ் ரீஜனை நம்ம கிளென்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த சுண்டு விரலுடைய சைடு பகுதியை இங்கே வச்சுட்டு இங்கேருந்து இப்படி க்ளஸ் தேய்ச்சி மேல் நோக்கி இந்த சைட்லேருந்து இங்கே வரைக்கும் வரணும். அடுத்தது மூக்கு நுனியில் இப்படி கையை வச்சுட்டு மேல் நோக்கி மூக்கை அப்படி தூக்கி பிடிச்சிட்டு 5 பிரெத்ஸ் எடுக்கணும். அடுத்தது கண்களுக்கானது. இந்த 3 விரல்களுடைய இந்த மேடு பகுதி மெத்தமான பகுதியை இங்கே கண்களில் வச்சு வெளிநோக்கி அழுத்தம் கொடுத்து மசாஜ் பண்ணுறோம். கண்களுடைய நரம்புகள் எல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறோம். கண்களுக்கு ஒரு இதமான உணர்வு கிடைக்கும். 5 டைம்ஸ். அடுத்தது இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஐப்ரோஸை மசாஜ் கொடுக்குறோம். இங்கேருந்து இப்படி வரைக்கும் வெளிநோக்கி. அடுத்தது ஃபோர்ஹெட் மசாஜ். இந்த 4 விரலை இங்கே வச்சுட்டு சென்டரில் வச்சுட்டு இங்கேருந்து இப்படி வெளிநோக்கி கொண்டு வந்து இந்த காதுக்கு பின்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும். அடுத்தது காதுகளுக்கான எக்ஸசைஸ். ஸோ காதுகளை நம்ம இப்படி பிடிச்சிக்கணும். மேல் பகுதி இருக்கு இல்லையா, அதை இப்படி பிடிச்சிட்டு இந்த 2 விரல்களால் இப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு மேல் நோக்கி தூக்கணும். அப்புறம் கீழே இருக்கும். அடுத்தது காதுகளுடைய இந்த கீழ் பகுதி இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டு பகுதி இருக்கு இல்லையா, கம்மல் போடுறோம் இல்லையா, அந்த பகுதி அப்படி பிடிச்சிட்டு 2 விரல்களால் கீழ் நோக்கி இழுக்கணும் காது. அடுத்தது இந்த காது மடலை ப்ரெஸ் பண்ணி விடுறோம். இந்த விரல்களை கொண்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி மேலே இருந்து கீழே, கீழே இருந்து மேலே ப்ரெஸ் பண்ணணும். ஓகே. அதுக்கப்புறம் இந்த காதனுடைய இந்த சைடில் ஒரு குட்டியாக ஒரு பகுதி இருக்குது பாருங்கள், சின்னதாக ஒரு பீஸ் இருக்கு இல்லையா, அதை இப்படி ஹோல்டு பண்ணுறோம். இந்த 2 விரல்களால் ஹோல்ட் பண்ணிவிட்டு மெதுவாக மூவ் பண்ணுறோம். ஸோ இந்த பயிற்சி என்ன செய்யுதுன்னா உடலில் எல்லா விஷயத்தையும் ஒரு மாதிரி சமநிலைக்கு கொண்டு வருது. பிளட் ப்ரெஷரை பேலன்ஸ் பண்ணுது. நிறைய விஷயங்களை இது சரி பண்ணுது. உடலில் எல்லா ஹார்மோனல் இம்பேலன்சஸையும் சரி பண்ணும். லேசாக அப்படி அசைக்கிறோம் முன்னும் பின்னும். ஓகேங்களா. அடுத்தது காதுகளுக்கான மசாஜ். உள்ளங்கையை வச்சு காதுகளை வெளிநோக்கி தேய்க்கிறோம். அடுத்த மசாஜ் கடைசி சின் போனுக்கானது. இது நம்மளுடைய லிம்ஃபட்டிக் சிஸ்டம் ட்ரைனேஜ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இந்த 4 விரல்களை என்ன பண்ணுவீங்க, 2 பிரிச்சுக்கிறீங்க. ஸோ இங்கே வச்சுட்டு இப்போ ஆப்போசிட் ஹேண்டால் பண்ணுறோம். இந்த லெஃப்ட் கணத்துக்கு ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணுறோம். இங்கே கை வச்சுட்டு இப்படி மேலே தேய்ச்சிக்கிட்டே போகணும். இந்த எலும்பினுடைய இந்த 2 விரல்களுடைய வெப் வந்து இந்த காதில் போய் ஃபிக்ஸ் ஆகணும், திருப்பி வரணும். உள்ளங்கை கன்னத்தில் தேய்க்கணும்.
இந்த கை கொண்டு இந்த இடத்துல இந்த ரெண்டு அப்படி பிரித்து வச்சுட்டு அடுத்தது ஹோல் ஃபேஸ் மசாஜ், மேல் நோக்கி மசாஜ் பண்ணுறோம். தேங்க்யூ.